கோடான கோடிகள் பதுக்கி வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டு அப்படி கள்ளத்தனமாக ஏமாத்திக்கிட்டு கள்ளத்தனமாக கணக்காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய தலைவர்கள் போல அல்ல நம்முடைய தலைவர். இருப்பதை கொடுத்து விட்டார். அதனால ஒரு தடவை தோன்றுட்டு திடீர்னு ஓடுறாங்க. எப்பவுமே அப்படி ஓடக்கூடிய வழக்கம் இல்லை. எப்பவுமே போக மாட்டீங்களா? ஏன் போனீங்க? இல்ல, தர்மத்துடைய பொருள் வந்தது, ஒரே ஒரு துண்டு இருந்தது, அது எங்கோ விடுபட்டு போய் விடுமோ என்று சொல்லி அஞ்சி ஓடி போய் அதை கொடுத்து விட்டு வந்து அமர்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறேன். இதுதான் நம்முடைய தலைவர். அதனால இந்த கட்டாய கடமையை எல்லோரும் மிக சரியாக பாருங்க. சிலர்கள் சட்டம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப கூச்சமாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. எப்படியாவது தப்பிச்சுக்கிறலாமா, இதுல இருந்து எப்படியாவது நம்ம வந்து ஒதுங்கிக்கிறலாமா, நம்முடைய பணத்தை செலவழிக்காம வச்சுக்கிறலாமா? இப்ப இந்த கேசுகள்லாம் சதக்கா எங்க பண்ண போகுது? இப்படி கேட்கக்கூடிய கேசுகள் வந்து சதக்கா எப்படி பண்ண போகுது? நீங்க மேல் மிச்சமா சக்காத்தை கொடுத்துட்டீங்க, அது பிழை கிடையாது, தப்பு கிடையாது, அது சதக்காவாக மாறப்போகுது, அது தர்மமாக மாறப்போகுது. 4 ரக்காத் தொழுக, உங்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது, அது 4 ரக்காத் நீங்க தொழுதுட்டீங்க. ஆனா 3ங்கிற சந்தேகம் வந்து 5 தொழுதுறீங்க. உங்களுடைய தொழுகை கூடுமா? சந்தேகம் வந்துருச்சுன்னா கூடும். 2 சஜிதா செஞ்சுட்டீங்கன்னா கூடும். ஆனா அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான்? 4 ரக்காத்துக்குள்ள கூலியை கொடுத்துருவான். ஒண்ணு வந்து மேல் மிச்சமா இருக்க போகுது, அல்லாஹ் விரும்பினா அதை உபரியான கூலியாக மாற்ற போறான். இவ்வளவுதானே அது. இப்ப அல்லாஹ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் ரொம்ப துல்லியமா ஒரு கணக்கு பண்ற மாதிரி கணக்கு பண்ணி அப்படியே கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு கொடுக்காத நபர்கள் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிர்பார்ப்பு.